ஹலோ மெலடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஒரு ப்ரான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கூட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா அதை ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சோம்பு, அதுக்கப்புறம் 2 ஆனியன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலராக வரணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிரும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்திட்டு நல்லா எல்லா மசாலாவோடு சேர்ந்து லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு, தக்காளி கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்கப்புறமா ப்ரான்ஸ், நான் நல்லா ஒரு 200 கிராம்ஸ் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் நான் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அதோட ஸ்மெல் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அதில் அந்த ஸ்மெல் கம்மியாயிரும், அதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்திக்கணும். இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் போதும். ப்ரானோட குக்கிங் டைம் அவ்வளோதான். ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி நல்லா வந்துடும். கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டு இது சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.